வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம பட்டர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்லா சத்தானதும் கூட. வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன். ஒரு 20லேருந்து ஒரு 25 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். ஒரு 3 மீடியம் தக்காளி பழத்தை எடுத்து வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். டொமேட்டோ பியூரி மாதிரி. ஆனால் டொமேட்டோ பியூரி நம்மளுக்கு தேவைப்படும், அது கடையில் வாங்கினதும் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 200லேருந்து 250 கிராம் வந்து சிக்கன் எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து கடலை எண்ணெய், அதாவது எந்த எண்ணெய் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு சிக்கனுக்கு நான் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரங்கிறதுல எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஆனால் ஊற வைக்கணும், அப்போ தான் மசாலா வந்து உள்ளே இறங்கும். இப்போ அதை வந்து நம்ம கிரில்லர் இருந்ததுன்னா கிரில்லர்லேயும் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டவ்லேயே பண்ணிக்கிறேன். ஸ்க்யூயரில் குத்தி நல்லா கறியை வந்து கிரில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குத்தி நான் வந்து ஸ்டவ்லேயே கிரில் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட பட்டர் ஊற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் கடாயில் கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 25 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூட 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் வரும், அதுக்காக போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா கசூரி மேத்தி வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கையில் எடுத்து நல்லா நசுக்கி உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும், நல்லா ரிச் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து பட்டை தூள் சேர்த்தணும் என்கிட்ட இல்லை, அதனால் பட்டையை வந்து நுணுக்கி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்காக இதுவே வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். நல்லா சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, எல்லாத்துக்கும், நான் ருமாலி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து 2 நிமிஷம் கழிச்சு ஈவனாக எல்லா கலரும் நல்லா கலர் வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து தேன் சேர்த்துக்கணும், அதான் ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் கலந்துருக்கிறேன். உங்களுக்கு தேன் இல்லைன்னா சுகர் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் தேன் சேர்த்தா தான் ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் ரிச்சாக கிடைக்கும். இப்போது ஒரு 1.5 கப்பு, அதாவது ஒரு 300 ml வச்சுக்கோங்களேன். 300 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து முந்திரி பேஸ்ட் சேர்த்ததுனால நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடும்போது நல்லா கெட்டியாக மாறிடும். இப்போ வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த சமயத்தில் சேர்த்துக்கும்போது டேஸ்ட்டும் நல்லா ரிச்னஸும் கிடைக்கும். இந்த சமயத்தில் நல்லா சால்ட்டடோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க கரெக்டாக. சால்ட்டடை விட அன்சால்ட்டட் தான் நல்லா டேஸ்டியாக வரும். நம்ம தேவைக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா இப்படி கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்டு நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது கொதித்து இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. நல்லா எல்லாமே மசாலாலேருந்து அந்த டேஸ்ட்டாக எல்லாமே உள்ளே இறங்கிடும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் ஃபைனலாக நம்ம க்ரீம் சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஒரு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா கொதித்து நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ க்ரீமை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு சப்பாத்தி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா, நான் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம்.